உத்தரமேரூர் அருகே காவூர் கிராமத்தில் 20 ஆண்டுகளுக்கு பின் ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப் பள்ளியை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் புதிதாக திறந்து வைத்ததால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் காவித்தண்டலம் ஊராட்சிக்குட்பட்ட காவூர் கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த கிராமத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் சர்வசேவா தொண்டு நிறுவன அமைப்பு நடத்தி வந்த தொடக்கப்பள்ளி மூடப்பட்ட நிலையில் அப்பகுதியை சேர்ந்த மாணவர்கள் தொடக்க கல்வியை கற்க சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு சென்று வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இதனால் காவூர் கிராமத்திற்கு அரசு தொடக்கப்பள்ளி கொண்டு வர வேண்டும் என்று உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மற்றும் பள்ளி கல்வித்துறைக்கும் கிராம பொதுமக்கள் சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா மோகன் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தார். அதைத் தொடர்ந்து உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரையின் அடிப்படையில் காவூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட பள்ளி கல்வித்துறை அனுமதி அளித்ததை தொடர்ந்து ஏற்கனவே சர்வசேவா தொண்டு நிறுவன அமைப்பு பள்ளிக்கூடம் நடைபெற்ற இடத்தில் 20 ஆண்டுகளுக்கு பின்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி துவக்க விழா உத்தரமேரூர் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் வசந்திகுமார் மற்றும் பள்ளி கல்வி அதிகாரிகள் முன்னிலையிலும் ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா மோகன் வரவேற்புரையிலும் 35க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் 2 ஆசிரியருடன் விமர்சையாக நடைபெற்றது. ரிப்போர்ட் சொல்லுங்க. போட்டோ அப்படி முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லணும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு ரொம்ப அதிகமாக நம்ம நன்றி சொல்லணும். என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இப்போது போன வருஷம் அறிவிச்சது 12. திருப்போரூர் அடுத்த இல்லலூர் பகுதியில் ஒண்டர்லா பொழுதுபோக்கு பூங்காவினை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த இல்லலூர் பகுதியில் 611 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஒண்டர்லா பொழுதுபோக்கு பூங்காவினை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா ஆகியோர் பங்கேற்று பொழுதுபோக்கு பூங்காவை திறந்து வைத்தனர். 65 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த பொழுதுபோக்கு பூங்காவில் 43 ராட்சச சாகச விளையாட்டுகள் உள்ளன. இதற்கு கட்டணமாக ஒரு நபருக்கு 1400 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி, திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் SRL இதயவர்மன், ஒண்டர்லா பொழுதுபோக்கு பூங்காவின் நிறுவன தலைவர் அருண் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாட்டில் மிக பெரிய, இந்தியாவில் மிகப்பெரிய ரயில்கள் எல்லாம் கொண்ட இந்த ஒண்டர்லா என்டர்டைன்மெண்ட் பகுதியை திறந்து வைப்பதற்காக வருகை தந்திருக்கும் மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் Honorable Chief Minister, Honorable Industries Minister, Honorable The photographers captured this milestone moment to the honor of the Limited and all the public.
may we request honorable ministers now to சின்னடா எல்லாமே இருந்தா உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகர திமுக சார்பில் நகரமன்ற தலைவர் மலர்விழி குமார் தலைமையில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை தொடர்ந்து 400 குடும்பங்களுக்கு 20 வகையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மளிகை பொருட்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் படாலம் சத்யசாய் தலைமையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இளைஞர்கள் மத்தியில் கேக் வெட்டி மாபெரும் கிரிக்கெட் போட்டி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த கிரிக்கெட் போட்டியில் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட 20க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் அணிகள் கலந்து கொண்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. பின்னர் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு பரிசு தொகை, வெற்றி கோப்பை உள்ளிட்டவை வழங்கப்பட உள்ளது. எல்லாரும் வாக்காளரா சேர்த்துட்டீங்களா? இன்றைக்கு இந்த பகுதி மக்களுக்கு நல்ல பெட்டகம் வழங்க இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற 2 ஆண்டுகள் கழிச்சு இப்பதான் பாசனத்துக்கெல்லாம் தண்ணீர் விடப்படுகிறது. இங்க வந்திருக்கிற சகோதரிகள்ல உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி கிடைக்காதவங்க யாருன்னா இருக்கீங்களா? உங்களுக்கு டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி வந்து அக்கௌண்ட்ல விழுந்துடும். சரியா? திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவிலில் ஜிஆர் சாமிகள் பிரம்மரதம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர் மைய பகுதியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற நடுநாட்டு திருப்பதி என அழைக்கப்படும் உலகளந்த பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் கைசிக ஏகாதேசியை முன்னிட்டு கோவில் மடாதிபதி ஜிஆர் சாமிகள் பிரம்ம ரதத்தில் ஏறி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு கைசிக ஏகாதேசியை முன்னிட்டு கோவில் மடாதிபதி ஜிஆர் ஸ்ரீ தேகலீச ராமானுஜாச்சாரியார் சுவாமிகள் பிரம்ம ரதத்தில் ஏறி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ரத்த தான முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பாக துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ரத்த தான முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் பொன் கௌதம சிகாமணி கலந்து கொண்டு முதல் நபராக ரத்த தானம் வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் ரத்த தானம் செய்யப்படுவதாகவும் அதேபோல் உடல் தானம் செய்வதிலும் தமிழகம் முன்னிலை வகிப்பதற்கு முக்கிய காரணம்
நம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என பெருமிதம் தெரிவித்தார். பின்னர் முகாமில் விழுப்புரத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி பாஸ்கரன் என்பவர் 172 முறை ரத்த தானம் செய்ததை முன்னிட்டு அவருக்கு விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக இளைஞரணி அமைப்பாளர் ராயல் அன்பு, ஒன்றிய கழக செயலாளர்கள் தங்கம், ரவிச்சந்திரன், பிரபு, மாவட்ட துணை செயலாளர் முருகன், நகர செயலாளர் கோபிகிருஷ்ணன் உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கொஞ்சம் சார். உளுந்தூர்பேட்டை பெஸ்கி மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பெஸ்கி மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 252 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை செல்வராணி அனைவரையும் வரவேற்றார். இதில் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ஜெய்சங்கர், நகரமன்ற உறுப்பினர்கள் மாலதி ராமலிங்கம், செல்வகுமாரி ரமேஷ் பாபு, சண்முகம் சிவசங்கரி, சந்திரகுமார் உள்ளிட்ட ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இம்ப்ளிமெண்ட் பண்றது நம்ம உளுந்தூர்பேட்டையா தான் இருக்கும். அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் பணிகளை சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கின்றனர். எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உளுந்தூர்பேட்டைக்கு கலை மற்றும் அரசு அறிவியல் கல்லூரி தேர்ந்தெடுக்கும். நாம் பார்க்கும்போது தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதை வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் முதலில் நாம் அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு தெரிந்து கொள்கிறேன். பொதுவாக இந்த கல்லூரி என்பது நம்மளுடைய கல்லூரியில் வளர்ச்சி என்பது பெருமளவில் நம் பகுதியில் வளர வேண்டும் என்பதற்காக அதிக தொகை வைத்து நல்ல கல்வியை பெற வேண்டும் என்று கீழப்புலியூர் கிராமத்தில் மின் வேலியில் அடிபட்டு சுய நினைவு இழந்துள்ளவரை நாய் கடித்ததுதான் காரணம் என தெரிவித்து வரும் உதவி காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் கீழப்புலியூர் கிராமத்தை சேர்ந்த பூமதி என்பவர் தனது உறவினர்களுடன் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் தெரிவிக்கும் போது கீழப்புலியூர் கிராமத்தில் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி அசோகன் என்பவர் வயலுக்கு உரம் மூட்டை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார். அப்போது தண்ணீர் குடிப்பதற்காக அருகே உள்ள முத்துசாமி செல்லம்மாள் நிலத்திற்கு சென்றுள்ளார். அவர்கள் வயலில் அனுமதியின்றி திருட்டுத்தனமாக மின்வேலி அமைத்திருந்தது தெரியாமல் அதில் சிக்கிய அசோகன் அங்கே மயக்கமடைந்து கிடந்துள்ளார். அவரை தேடி சென்ற உறவினர்கள் அவரை மீட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் அசோகன் சுயநினைவு இழந்துள்ளதாகவும் அவருக்கு மருத்துவம் அளித்தும் எந்த பயனும் இல்லை என தெரிவித்ததை தொடர்ந்து அவரது உறவினர்கள் தனியார் மருத்துவமனையில் அவரை அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் இதுகுறித்து மங்களமேடு காவல்துறையினரிடம் மின்வேலியில் அடிபட்டு அசோகன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடி வருவதாகவும் இதனால் திருட்டுத்தனமாக மின்வேலி அமைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். வழக்கை விசாரித்த உதவி காவல் ஆய்வாளர்கள் சங்கர், கருப்பையா ஆகிய 2 பேர் அவர் நாய் கடித்து சுயநினைவு இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனால் கோபமடைந்த அவரது உறவினர்கள் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திருட்டுத்தனமாக மின்வேலி அமைத்த நில உரிமையாளர் மீதும் முறையாக விசாரணை மேற்கொள்ளாத உதவி காவல் ஆய்வாளர்கள் மீதும்
SST வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கேட்டு மனு கொடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் SIR பணிகள் 90% நிறைவடைந்துள்ளது. கால நீட்டிப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் அனைத்து வாக்காளர்களின் படிவங்களும் தேர்தல் ஆணையத்தின் செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மிருணாளினி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இதுவரை நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாகவும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் இதற்காக வழங்கப்பட்டுள்ள கால நீட்டிப்பு விவரங்கள் குறித்தும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் நாள் உள்ளிட்ட தகவல்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் விரிவாக எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்த போது இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி கடந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதியன்று முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் SIR தொடங்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பெரம்பலூர், தனி மற்றும் குன்னம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்காளர்களுக்கு கணக்கீட்டு படிவம் கொடுத்து அதை திரும்ப பெற்று செயலியில் பதிவேற்றம் செய்துள்ளோம். இதில் 90% மேல் அனைத்து பணிகளும் நிறைவுற்றுள்ளது. தற்போது இறந்தவர்கள், மாவட்டத்தை விட்டு நிரந்தரமாக வெளியே போனவர்கள், அதேபோல் முகவரி மாறியவர்கள் குறித்த கணக்கெடுப்பு பட்டியல் தயாரிக்கும் பணிகள் நடைபெறுகிறது. சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கான கடைசி தேதியினை வரும் டிசம்பர் 11ஆம் தேதி வரை கால நீடிப்பு செய்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. எனவே இந்த காலத்தை இறந்தவர்கள், மாவட்டத்தை விட்டு நிரந்தரமாக வெளியே போனவர்கள் குறித்த கணக்கெடுப்பை மீண்டும் ஒருமுறை சரிபார்த்துக் கொள்ளும் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறோம். எனவே குறித்த காலத்திற்குள் அனைத்து பணிகளும் முழுமையாக முடிக்கப்படும். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி வரும் டிசம்பர் 16 அன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவித்தார். இந்த நிகழ்வுகளில் வாக்காளர் பதிவு அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வைத்தியநாதன், மாவட்ட வழங்கல் அலுவலர் சக்திவேல், வருவாய் கோட்டாட்சியர் அனிதா, தேர்தல் பிரிவு வட்டாட்சியர் அருளானந்தம், அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரமுகர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அந்த மாதிரி வந்து நீங்க கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் கொடுக்கறத நம்ம இப்போ வந்து ஏஎஸ்டின்னு ஆப்சன்டேஜ் ஷிஃப்டர். அனைவருக்கும் வணக்கம். பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம டிஜிட்டலைசேஷனுக்கான பணி வந்து போயிட்டுருக்கு. அண்டு இப்போது எலெக்ஷன் கமிஷன் வேறு அந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ ஏற்கனவே எல்லாருக்கும் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து அதை திரும்ப பெறப்பட்டு டிஜிட்டலைசேஷன் முடிச்சுட்டு இறந்தவர்கள், வெளியே போனவங்க, அதே மாதிரி ஷிஃப்ட் ஆனவங்க அந்த இடத்துல பெர்மனெண்ட்டாக அந்த மாதிரி. விருதாச்சலத்தில் ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை. இதில் கணக்கில் வராத 2,22,900 ரூபாய் பணம் பறிமுதல். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்வதற்கு அலுவலர்கள் முறைகேடாக பணம் அதிக அளவில் பெறுவதாகவும், அலுவலக நேரத்தை கடந்து இரவு நேரங்களில் பத்திரப்பதிவு நடந்து வருவதாகவும், இடைத்தரகர்கள் அதிகம் லஞ்சம் வசூலிப்பதாகவும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு தகவல் சென்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் கடலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் அழகேசன் தலைமையில் 8 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலகத்தில் நுழைந்து திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக ஆய்வு மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அலுவலகத்தில் இருந்து கணக்கில் வராத 2,22,900 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரவு நேரங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டதும் அவ்வழியாக செல்லும் வாகனங்களில் பத்திரப்பதிவு ஆவணங்கள் மற்றும் பணம் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்தது விருத்தாச்சலம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.
திண்டிவனம் அருகே உணவகத்தில் தவறவிட்ட 18 சவரன் நகை மற்றும் மடிக்கணினியை உரியவர்களிடம் ஒப்படைத்த காவல்துறையினர். சென்னை தாம்பரம் லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் நளினி தம்பதியினர் சென்னையிலிருந்து திருவண்ணாமலையில் உள்ள உறவினர் வீட்டின் நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு பிறகு மீண்டும் சென்னை திரும்பும் பொழுது திண்டிவனம் வழியாக சலாவதி கல்லூரி சாலை சந்திப்பில் உள்ள தனியார் உணவகத்தில் தேநீர் அருந்தியுள்ளனர். அப்போது அங்கேயே தான் கொண்டு வந்த பையை மறந்து வைத்துவிட்டு சென்றுள்ளனர். வீட்டிற்கு சென்று பார்த்த பிறகு பையை மறந்து வைத்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் ரோசனை காவல் நிலையத்தினை தொடர்பு கொண்டு விவரத்தை தெரிவித்தனர். இதனையடுத்து நெடுஞ்சாலை காவல்துறையினர் தனியார் உணவகத்திற்கு விரைந்து சென்று சோதனை செய்தபோது நளினி வைத்து சென்ற பை அதே இடத்தில் இருந்துள்ளது. இதையடுத்து 18 சவரன் நகை, லேப்டாப் பை ஆகியவற்றை ரோசனை காவல் நிலையத்தில் நளினியிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். எங்க வச்சுட்டு போனீங்கம்மா? மறந்துட்டு போயிட்டீங்க. இது யாருக்கு தகவல் சொன்னீங்க? மாமா கூப்பிட்டு சொல்லிட்டேன், இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கடுத்து உங்க மாமா எங்க ஒர்க் பண்றாரு? இங்கதான் செஞ்சில என்னவா இருக்காரு? இருக்காரு. பேரு சிவகுமார். தகவல் சொல்லிட்டீங்க அவர்கிட்ட? சரி. அவர் என்ன பண்ணாரு? உடனே அவரு ஹைவேல யார் இருக்காங்களோ அவங்க லிங்க் பண்ணிட்டு டக்குன்னு சரௌண்டிங்ல இருக்கவங்க சொல்லிட்டாரு. உங்க பொருள் பாதுகாப்பா இருக்குங்களா? நீ வச்சு எல்லா பொருளும் உங்கள்கிட்ட இருக்கு. சரி. நல்ல பொருள் எடுத்துக்கிட்டீங்களா? அவர் தான் கேட்ட சொல்லுங்க. மழை காரணமாக ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட பழனிசாமி நாயுடு நகர் பகுதியில் உள்ள தெருக்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் குடியிருப்பு வாசிகள், வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக ஒரு சில பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட பழனிசாமி நாயுடு நகரின் தேரு பகுதிகளில் சாலைகள் பள்ளங்களாக காட்சியளிப்பதால் அதில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. ஒவ்வொரு முறையும் இதில் மழை பெய்யும் போதும் மழைநீர் 10 நாட்கள் வரை தேங்கிக் கொள்வதாகவும் இதன் மூலம் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் முதியவர்கள், சிறுவர்கள் அடிக்கடி மழைநீர் பள்ளத்தில் தவறி விழுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள இப்பகுதி மக்கள் முறையாக இந்த தேரு பகுதிகளில் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் வசதி அமைத்துக் கொடுத்து மழைநீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலை வசதி இல்ல. மழை வேண்டிய பூரா தண்ணியா போகுது. பிள்ளைய ஸ்கூல் போற பிள்ளைய, நடக்க பிள்ளை விழுந்தது, பச்சை பிள்ளைய பூரா எல்கேஜி யூகேஜி போற பிள்ளைய அது கீழே வந்து தீட்டு போயிருக்காங்க. சாலையில் ரூபாய் 2 லட்சத்துடன் கிடந்த பையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தீப்பெட்டி ஆலை தொழிலாளி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இன மணியாட்சியை சேர்ந்த தொழிலதிபர் ஜெய்சங்கர் கோவில்பட்டியில் உள்ள ஒரு அலுவலகத்தில் இருந்து தொழில் தொடர்பாக 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஒரு பையில் வைத்துக் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டுள்ளார். கார் அருகே சென்றபோது ஜெய்சங்கருக்கு நண்பரிடம் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த ஜெய்சங்கர் 2 லட்சம் ரூபாய் இருந்த பணப்பையை கவனக்குறைவாக தனது காரின் பின்பக்கத்தில், அதாவது வெளிப்புறத்தில் டிக்கிக்கு மேலே வைத்து விட்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் காரின் பின்பக்கத்தில் வைத்திருந்த பணப்பையை எடுக்காமல் காரை ஓட்டிக்கொண்டு ஜெய்சங்கர் வீட்டிற்கு சென்று விட்டார். சிறிது நேரத்திற்கு பிறகுதான் பணப்பையை தவறுதலாக காரின் பின்பக்கத்தில் வைத்தது ஜெய்சங்கருக்கு நினைவிற்கு வந்தது. ஆனால் வீட்டிற்கு வரும் வழியில் பணப்பை சாலையில் எங்கோ தவறி விழுந்துவிட்டது. பல இடங்களில் தேடியும் பணம் கிடைக்காததை அடுத்து ஜெய்சங்கர் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து காவல்துறையினர் கோவில்பட்டியில் இருந்து இனம் மணியாட்சிக்கு செல்லும் வழியில் உள்ள பல சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் சாத்தூரை சேர்ந்த தீப்பெட்டி ஆலையில் பணியாற்றும் தொழிலாளி குமார்
2 லட்சம் ரூபாயுடன் சாலையில் கிடந்த பையை எடுத்து வந்து மேற்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். பின்னர் அந்த பணப்பையை மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் ஜெய்சங்கரிடம் ஒப்படைத்தார். மேலும் சாலையில் கிடந்த பணப்பையை எடுத்து வந்து நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தீப்பெட்டி தொழிலாளி குமாரை காவல் ஆய்வாளர் சால்வை அணிவித்து பாராட்டி கௌரவித்தார். திண்டிவனம் நகராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கூறி திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் சந்திரன், தீபா, விக்னேஸ்வரன் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி கூடத்தில் நகரமன்ற அவசர ஆலோசனை கூட்டம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் தீபா விக்னேஸ்வர் சிங் தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி நகராட்சி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தார். அதனைத் தொடர்ந்து திமுக கவுன்சிலர் சந்திரன் தங்கள் பகுதியில் பல்வேறு அடிப்படை வசதிகள் நகராட்சியில் இருந்து இதுவரை செய்து தரவில்லை என கூறியும் இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக நடைபெற்றது, ஏன் பட்டா மாற்றுவதற்காகவும் ரகசிய டெண்டர் வைப்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாக கூறி நகராட்சி ஆணையரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பிரச்சனைக்கு எல்லாம் நகராட்சி செவி சாய்க்காமல் ஏன் இந்த நகராட்சியில் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினீர்கள் என கேட்டு இந்த ஆலோசனை கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என கூறி அங்கிருந்து வெளிநடப்பு செய்தார். அதேபோல அதிமுக கவுன்சிலர்கள் 4 நபர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாற்றுத்திறனாளி நியமன கவுன்சிலருக்கு 15 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டு திமுக நகராட்சி சேர்மன் செல்வந்தருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனால் ரகசியமாக நியமன உறுப்பினரை பதவி பிரமாணம் நகராட்சி ஆணையாளர் செய்து வைத்துள்ளார். இதனால் நாங்கள் இந்த கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்கிறோம் என கூறி கவுன்சிலருக்கு வழங்கப்பட்ட ஆலோசனை கூட்டத்திற்கான தீர்மான நகலை கிழித்தெறிந்து அங்கிருந்து வெளிநடப்பு செய்தனர். நியமன உறுப்பினர் தொடர்பாக அதிமுக கவுன்சிலர்கள் பேசும்போது திமுக கவுன்சிலர்கள் குறிப்பிட்டு வாக்குவாதம் செய்தனர். இந்த நிலையில் நகராட்சி ஆணையாளர் முன்பு திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நகரமன்ற உறுப்பினர் யாருக்கும் தெரியாத ஒரு நோட்டீஸ் போர்டு ஒட்டாத நகரமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாத மாற்றுத்திறனாளி ஒதுக்கப்பட்ட ஒரு நகரமன்ற உறுப்பினருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு 3ஆம் தேதி தகவல் சொல்றாங்க. வந்து பார்த்தா பாமக மற்றும் அதிமுக நகரமன்ற உறுப்பினர் அனைவருமே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே செய்யுது. என் கணவர் வந்தாலும் மதிக்கிறது. புதுசா வந்து கமிஷனர் சுத்தமா எனக்கு வீட்டுக்கு வருசநாடு அருகே வனத்துறை தடையால் 5 ஆண்டுகளாக சாலை பணி தடைப்பட்டு இருப்பதை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்ட கிராம மக்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா வருசநாடு முதல் வாலிப்பாறை வரையிலான சுமார் 10 கிலோமீட்டர் சாலையை புதுப்பிக்க கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் இந்த சாலையின் குறிப்பிட்ட சில பகுதிகள் வனப்பகுதிக்குள் வருவதாக கூறி வனத்துறையினர் சாலை அமைக்க தடை விதித்தனர். இதனால் 10 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் வரையில் சாலை அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அந்த பகுதிகளில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு சேதமடைந்து காணப்படுகிறது. இருப்பினும் வேறு வழியில்லாமல் இந்த சாலையின் வழியாக 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சென்று வருகின்றனர். வனத்துறை தடையால் பாதியில் நிற்கும் சாலையை முழுமைப்படுத்த வேண்டுமென மலை கிராம மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் மழை சேதம் குறித்து ஆய்வு நடத்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் மயிலாடும்பாறை கிராமத்திற்கு வந்தார். அப்போது வாலிப்பாறை, தும்மக்குண்டு கிராமங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மக்கள்
நல்லா ஏசி அதிகாரி போது நான் ஆனந்தான் சொல்றேன். ஆனா ஏசி அதிகாரி வச்சிருக்கேன்.